சோ गाइस கிங்ஸ் கேம் போன செகண்ட் எபிசோட் தான் இது. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேனே தெரியல. சோ இந்த எபிசோட் முழுக்க அருவருப்பா இருக்கும். என்னடா இது கதை அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். சோ மனசு வந்து இந்த வீக்கா இருக்கும் தெரியுமா, அவங்க யாரும் அதை பார்க்க தேவையில்ல. சோ அது மட்டும் இல்லாம கன்ஃபார்மா 18+ ஏன் இந்த எபிசோட பார்க்கும்போது ஏன்டா அந்த அனிமே எடுத்தா சொல்லிட்டு என்னையே ஃபீல் பண்ண வச்சுட்டானுங்க. சோ எனிவே பயத்தோட பேசுறேன். சோ இதை பத்தி பேசுறதுனால வந்து நான் இதை நினைச்சு ஜாலியா நினைச்சு பேச நினைச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து பார்க்கும்போது எனக்கே மனசு வருத்தப்படுதுடா. சோ எனிவே எபிசோட் 2க்கு வந்துட்டோம். எபிசோட் 1 பிளேலிஸ்ட்ல இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க. அது பார்த்துட்டு தான் இவன் எதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கேம் விளையாடுறானுங்க, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இந்த கதை எதனால ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரிய வரும். ஓகேவா? சோ எனிவே சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உனக்கேர்ஸ் வீடியோக்கு போலாமா? இப்போ அப்படி எபிசோட் ஆரம்பத்துல நம்ம ஹீரோவான நெபுக்கி இருக்கான் தெரியுமா, நெபுக்கி ஒருத்தன் அடிச்சானே, அவன் அப்படியே ஹீரோவை அடிச்சதுனால அப்படியே வந்து பீஸா அப்படியே சொல்றது ஒரு இப்படி புசுங்கி சாகுறான். அப்படி சாகும்போது அவனுமே என்ன பண்ண அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவே நான் ஒன்னும் பண்ணலடா, உன்னோட நீ சாகுற, நீ தான் உனக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. எப்படி அவன் சாகுறான்? மேபி வந்து ஒருத்தனை சாகடிக்கணும் அப்படின்னா கத்தி எதுவுமே குத்தணும், இல்ல ஏதாச்சும் ஒரு செயலால தான் சாகணும். மர்மமா வந்து உடம்படிச்சு சாகுறானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நொபுக்கியான ஹீரோவை ஏஞ்சி இப்ப நம்புங்க, இந்த கேமை வந்து நம்ம கேமா எடுத்துக்கிட்டோம், ஃபனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா உங்க வாழ்க்கையில நீங்க இழக்க வேண்டியது நேரிடும். இனிமேவாச்சும் நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கேட்டா மட்டும் தான் உங்களால இனிமே வந்து உயிரோட இருக்க முடியும். இனிமேவாச்சும் உங்க ஈகோ தூக்கி போட்டு சொல்றதை கேளுங்கடா அப்படின்ற மாதிரி கத்துறா நம்ம ஹீரோக்காரன். அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹாண்டா ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹாண்டா தான் நம்ம ஹீரோயினா ஹாண்டா ஒரு ஆக்டிவிட்டி சொல்ற பையன் கூட மேட்டர் பண்ணுமா, அப்படி மேட்டர் பண்ணாதான் ரெண்டு பேரும் உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. அப்படியே கேட்ட ஆண்டாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம பண்ற லவ் பண்ற பத்திங்க, லவ் பண்ண நம்ம லவ்வே போய் நாசமா போக போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஆண்டா ஒரே அழுதுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, இதோ பாரு நபையா, நான் இன்னும் ஸ்டில் வெர்ஜினா தான் இருக்கேன், அந்த வெர்ஜினா வந்து நான் உனக்கு கொடுக்கலான்னு ஆசையா இருக்கேன், நான் ரொம்ப உன்னை லவ் பண்றேன், நீயே சொல்லு, நான் என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே வந்து நம்ம ஹீரோவான நபுயா, நீ வந்து ஏன் கிட்ட அதை ஏன் கேட்கற, நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கோங்க, என்னால எதுவுமே சொல்ல முடியல ஆண்டா அப்படின்னு சொல்ல, உடனே ஆண்டாவுமே நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண உனக்கு தெரியலையா, நான் வந்து எவ்வளவு உன்னை பத்தி ஃபீல் பண்றது உனக்கு புரியலையா, இப்படி எல்லாம் பேசாத நபுக்கி பண்ற மாதிரி வந்து அக் பண்ணிக்கிறா நம்மளோட ஹாண்டா. பட் இருந்தாலும் நபுக்கி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஐ திங்க் வந்து நீ சாவ கூடாதுன்னா நீ இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும், வேற வழியே உனக்கு இல்ல. நானும் உன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி தான் அழுது, ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது ஓகே நம்ம இது பண்ணாம போனா இறந்து போயிடுவோம் அப்படின்னு. சோ வேற வழியே இல்ல ஹாண்டா, நீ பண்ணி தான் ஆகணும், நீ அவன் கூட செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஹாண்டாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ நீ வந்து இப்ப மனசுல வெரி நைஸ் மேன் நினைச்சுட்டு இருக்கியா, நீ ஜென்டில்மேன் நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹாண்டா அப்படியே மூஞ்செல்லாம் மாறுது. ஹாண்டாக்கு அப்படியே அந்த இடத்துல வந்து இவளை விட்டு நபுயாவும் நம்ம ஹீரோவான நபுயாவும் எல்லாருக்கும் திரும்பி எல்லாருக்குமே இதுதான் சொல்ல வர, மேபி வந்து யாராச்சும் டீசெண்டா இல்ல நான் பண்ண முடியாது, என்னால அவர் சொல்றதை செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு யாராச்சும் சொன்னீங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுவீங்க, சோ நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே இப்ப அடுத்த நாளும் விடியுது. அதாவது நம்ம ஹாண்டாக்கு மொத்தம் 24 மணி நேரம் இருக்குதுல்ல, சோ 24 மணி நேரம் முடிய இன்னும் டைம் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து ஐ திங்க் அடுத்த நாள் விடுது. அடுத்த நாள்ல வந்து ஸ்கூல்ல ஒரே வந்து சொல்றது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு தப்பா நடந்துக்கிறான். உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஐ திங்க் கேம் தான் அப்படி சொல்லுது, கேம் தான் வந்து அந்த பொண்ணை வந்து தங்க தொட சொல்லுது, அங்க தொட்டா மட்டும் தான் நான் உயிரோட இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க யாருமே நம்பல. உடனே வந்து கேர்ள்ஸ் கூட இருப்பாங்க தெரியுமா, அது மாதிரி கேர்ள்ஸ் கூட்டம் எல்லாம் அந்த ஹீரோ திங்க் அந்த அவனை பார்த்து இமெயில் நீயே மெசேஜ் அனுப்பிட்டு நீ எப்படி எல்லாம் பண்றியா, உன்ன கேவலமா இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டி அவனை அமுச்சு விட்டுறாங்க. அவனுமே என்னது நான் பண்ணனா, நானும் அப்படி எல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி டீசெண்டா வந்து சரி ஓகே ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி அவன் டீசெண்டா வந்து கிளம்பிடுறான். அப்படி அங்க இருக்கிறவன் அந்த பொண்ணு கிட்ட இதுதான் ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ் மட்டும் தான் டி, பார்த்து பயப்படாத, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கேம் மட்டும் தான், இதை செத்து போனவங்க எல்லாம் சொல்ற கதை வந்து பேபி வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு, ஆனா அதெல்லாம் எப்படி நம்ப முடியும், இதெல்லாம் பார்க்க உருட்டு மாதிரி இல்லையாடி அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜஸ்ட் வந்து டேக் இன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப பார்த்து புதுசா கேரக்டர் காட்டுறானுங்க. அந்த கேரக்டர் நம்ம ஹீரோன நபுக்கி கிட்டயும், என்னடா நீ ஏதோ கேம்னு சொன்னா, ஆனா அதே கேம் பயன்படுத்தி இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எப்படி வந்து உண்மை போயின்னு கண்டுபிடிக்கிறது, உனக்கு எந்த ஐடியாவும் இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோவான நபுக்கியும் இந்த கேமே குரூரல் மாதிரி தான், இதுல எது உண்மை எது போயின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனாலதான் இதுவே கேமா இருக்கு. பட் இது மாதிரி விளையாட்டு தனமா பண்றதுனால வந்து ரொம்ப கெட்டு தான் போவோம், ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளே நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே வந்து அந்த புது ஃப்ரெண்டா ஒருத்தன் வந்தான் தெரியுமா, அவங்க கிட்ட ஓகேடா சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி சம்திங் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே எனக்கு நைட்டும் ஆகுது. நைட்ல பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ் நம்மளோட ஹீரோ போனுக்கு. நம்ம ஹீரோவே என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தா, இதுங்க வேற வந்து சும்மா மெசேஜ் பண்ணி சாவடிக்குதுங்க, சும்மா ஏமாத்திக்கின்னு இதுங்களுக்குலாம் வேற வேலையே இல்ல அப்படின்ற மாதிரி வந்து போனை தூக்கி போட்டு ஹீரோ பத்து தூங்கிடுவான். ஸோ அப்படியே அடுத்த நாள் விடிய வந்து ஸ்கூலுக்கு சார் ஒருத்தர் இருப்பார்ல, கிளாஸுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து பயந்துகிட்டு உங்ககிட்ட சொல்லி ஆகணும், யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் வந்து வருத்தப்படாதீங்க, ஏன்னா நேற்று எடாக்கியும் சுஜுமே ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு பார்த்தா, நேற்று வந்து
ஒருத்தன் வந்து நான் அதை தொடுவேன் இதை தொடுவேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டாங்க தெரியுமா. அது அந்த பொண்ணு குரூப் கூட போயிட்டு வந்து இதெல்லாம் ஜஸ்ட் கேம் தான் பண்ண மாதிரி வந்து மோட்டிவேஷனா பண்ணிருக்கோம். அந்த பொண்ணும் பையனும் தூக்குமான்னு செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சார் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோக்கு மட்டும் இல்ல, இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மூஞ்செல்லாம் மாறி போயிடும். இன்னும் இது ஒருவேளை உண்மையானதானா, எப்படி இதெல்லாம் நடக்குது? மேபி வந்து ஒருத்தன் தூக்குமான்னு செத்தாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் எப்படி ஒரே நேரத்தில் தூக்குமான்னு செத்தாங்க அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயுமே ஐயோ இதெல்லாம் உண்மையானதான் போல, நம்ம தான் கேம் ஜஸ்ட் வந்து அவன் பிராங்க் பண்ண நினைச்சிட்டு விட்டுடுமே, ரெண்டு பேரையும் விட்டுடுமே, ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ கான்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து யாரும் அவ்வளவு நம்ப மாட்டாங்க. சோ அந்த நேரம் பார்த்தா மேனேஜர் 7 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரியோன்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. பட் என்னத்தான் அந்த கேரக்டர் காமிச்சாலுமே அந்த கேரக்டருக்கு வந்து பேச்சு கீச்சு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்காம வச்சிருக்கானுங்கன்றதும் ஒத்துக்கிட்டாகணும். ஓகேவா. பட் இன்னத்துல முக்காவாசி பேர் நம்பல அப்படின்னாலுமே அதுல ஒரு பொண்ணு அழுதுகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி அழுகுறா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அந்த மிட்சுகின்ற பொண்ணுக்கு ஒரு திங் வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கான், லைக் ஒரு மெசேஜ் வந்திருக்கான். அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மிட்சுகின்ற பொண்ணு டெக்கிச்சான்ற பையன் கூட மேட்டர் பண்ணுமா நைட் ஒன்னா இருக்கணுமா, ஒன்னா இருந்தா ரெண்டு பேரும் சாகாம இருப்பாங்களா, ரெண்டு பேரும் செத்து போயிடுவாங்களா. இதுல என்ன ஒரு கொடுமைனா இந்த மிட்சுகின்ற பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு லவ்வர் வேற ஒருத்தர் இருக்கான். என்னடி இது கரெக்டா அந்த பொண்ணு இந்த விஷயத்த சொல்ல இது கரெக்டா அவனோட லவ்வர் காதல வீந்துருது. உடனே அவன் லவ்வருமே வந்து இதை பார்த்து காண்டாகிட்டு அத்தா என்னடி சொல்ற மிட்சுக்கி, நீ மட்டும் அவன் கூட போயிட்டு இருந்த அப்படின்னா அதோட வந்து நான் பிரேக்கப்பே பண்றேன், அதோட நான் லவ் பண்ணுவேன் கனவு கூட நினைக்காத அப்படின்ற மாதிரி கத்திட்டு நேரம் டெக்கிசுக்கு போய் அடிக்க கிளம்புறான். உடனே அவன் காலை புடிச்சிட்டு நைட்டு மெட்சுக்கி ரூம் கிட்ட வருது. நைட்டு மெட்சு உன் உயிரை காப்பாத்தணும் சொல்லிட்டு மெட்சுக்கே போடுறதுன்னு மேட்டிங் வாயெல்லாம் வச்சிருந்த அப்படின்னா வாய் ஆச்சு வச்சிருவேன்டா, நீ செத்தா சா உயிரோட இருந்தா இருடா, இந்த கேம் எல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஐ திங்க் அந்த ஷோட்டோன்றவன் பேசுறான். புரியுதா. உடனே தடுக்க ஹீரோ வரான். ஹீரோ வந்து இதெல்லாம் ஏன்டா இப்படி பேசுற, இதெல்லாம் கேம் தான்டா அப்படின்ற மாதிரி இந்த புண்டிங்க அறிவு புண்டியே ஒண்ணு இல்ல, நம்ம என்ன பண்ண முடியும். நம்ம ஹீரோவுமே உடனே வந்து இதெல்லாம் கேம் தான், இதெல்லாம் பண்ணி ஆகணும், இல்ல உன் ஆளு செத்துருவாடா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஷோட்டாவே நீ வாயை மூணிடுறா, இல்ல ஓன் ஆச்சு ஓன் பண்ணி சேர்த்து வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோவே மிரட்டுறான். சோ அப்படியே இப்ப அன்னைக்கு சாயங்காலமும் ஆகுது. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஹீரோ வந்து ஒரு வயல் புல்வெளியில மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க சம்பந்தமே இல்லாம ஒரு புது கேரக்டர் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காருது. ஏன் இந்த கேரக்டர் ஒன்றும் இந்த கிளாஸ்ல என்ட்ரியே கொடுக்கல, இந்த கிளாஸ்ல நான் பார்க்கவே இல்லை. பட் அந்த கேரக்டர் இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்குது. ஸோ அந்த கேரக்டர் உள்ள வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நீ இங்கே தான் உட்காந்துட்டு நான் நினைச்சேன்டா. ஸோ என்ன ஆச்சு, ஏன் வருத்தமா இருக்கு அப்படின்றது கேட்க நம்ம ஹீரோவுமே நம்ம இன்னைக்கு காலையில நியூஸ் கேட்டா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. மேபி வந்து நேற்று நினைச்சோம், மேபி வந்து ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான், ஏதோ வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்றத நானுமே நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் செத்தோனே வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அந்த பொண்ணுமே சரி விடுடா எல்லாம் சரியாகிடும்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றா. இப்போ அகைன் வந்து நம்ம ஹீரோ கூட ஒருத்த ஃப்ரெண்டான தெரியுமா, அந்த ஃப்ரெண்டான நேம்னா என்ன நேம்னு சொல்ல மாட்டானுங்க, ஜஸ்ட் அப்படியே ஒரு கேரக்டரா நகர்த்துறானுங்க. சோ அப்படி வந்து பேசினே இருக்கு. நம்ம ஐ திங்க் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் தெரியுமா, அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தா நம்ம நேத்து பார்த்தோம்ல இது மாதிரி மிட்சுகி அவங்க கூட அவன் கூட மேட்டர் செஞ்சா அவனை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தான் தெரியுமா ஷூட்டோ ஒருத்தவன். இவன் அப்படி சொல்லிட்டு போயுமே வந்து அந்த பொண்ணு அந்த பசங்க சேர்ந்து மேட்டர் செஞ்சுட்டானுங்க. சோ பாயிண்ட் ஆஃப் தி வியூ என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டான். சோ நைட் ஃபுல்லா வந்து ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்திருக்காங்க அப்படின்றதையும் வந்து மெசேஜ் வந்திருக்கு. சோ அதனால ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஐயோ நேத்தே காண்டா இருந்தானே இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப அப்படியே கிளம்புறாங்க கிளாஸுக்கு. அங்க போய் பார்த்தா ஷூட்டோ போட்டு அவனை போட்டு அடிக்கிறான். அவருக்கும் மிட்சுக்கு அழுதுன்னு இருக்கு, ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க ரெண்டு பேரும் அடிக்காதீங்க அப்படின்னு. பட் ஸ்டில் ஷூட்டோவுமே வந்து அவன் கண்ணை புடுங்கி நான் தான் சொல்றேன் யாழ் கூட இருக்காது யாழ் கூட சேராதரா அப்படின்னு ஒருத்த நைட்டு போயிட்டு ரூம்ல இருந்திருக்க எவ்வளவு பேர் தைரியம் உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு அடிக்கிறான். பட் அப்படி அடிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோவுமே வந்து கையை பிடிச்சிட்டு ஏந்திரி விட்டு தொலை, இப்படினா பண்ணாதான் வந்து உன் உயிரோட இருப்பான்றது மறந்துட்டியா, இறந்தா நீ என்னடா பண்ணுவ அப்படின்றலாம் வந்து கேட்க உடனே ஷூட்டோ ஒரு மாதிரி காண்டாயிடுது. அவனை ஏஞ்சி நின்று ஓ இது பேர் என்ன சொன்னீங்க கிங்ஸ் கேமா, சரி கிங்ஸ் கேம்னா நான் தான் இங்க கிங்கு, டே கண்ணாடி புட்டி சொட்ட நீ என்ன யாழ் கூட போடுகிறாடா இன்னில இருந்து கரெக்டா 24 மணி நேரத்தோட நீ தூக்குமான்னு சாவடா, ஓ சாவத்தை நான் பார்க்கும்போது மூஞ்சிக்கு நேரம் வந்து சிரிப்பண்டா அப்படின்னு சொல்ல உடனே வந்து அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா மெசேஜ் அப்படின்னு பார்த்தா ஷூட்டோ வந்து ஜஸ்டிஃபை ஆகிட்டான். அதாவது வந்து ஷூட்டோ வந்து இந்த இடத்துல பெட்ராயல் பாய இருக்கான். சோ ஷூட்டோ வந்து பெட்டர் ஆனதுனால அவனுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஷூட்டோ வந்து பொண்ணிட்டு ஏமாந்துருக்கான் தெரியுமா, அவன் பொண்ணுகிட்ட ஏமாந்தனால அவனுக்கு வந்து பாயிண்ட் கிரெடிட்ஸ் ஆயிருக்கான். சோ அதனால அவன் செத்துரு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த கணி போட்டு தெரியுமா இந்த டொக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்துருவான்ற மாதிரி மெசேஜ் வந்துருது. இதை பார்த்த வந்து டொக்கிச்சாவும் உடனே அந்த மெசேஜ் பார்த்துட்டு குடு மாடி மேல ஓடி போறான். உடனே ஹீரோன நொபுயாவுமே ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற, ஒருத்தங்கிட்ட போய் நீ சாவுன்னு சொல்றிய, உனக்கு அசிங்கமா இல்லையா, உனக்கு மாதிரி வந்து மனசு எல்லாம் வலிக்கலையா,
இப்படி எல்லாம் அசிங்கமா பண்ணாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நபுயா வந்து அந்த டொக்கிச்சான் சொல்லிட்டு ஒருத்தன் ஓட போனான் தெரியுமா, அவனை பிடிக்க போறான். சரி ஓகே, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் அப்படியே பில்டிங் மேல முட்டி போட்டு அழுதுன்னு இருக்கான். ஐயோ என் வாழ்க்கை என்னதான் நடக்க போகுது, உண்மையிலே செத்துருவோம் போல அப்படின்ற மாதிரி வந்து வருத்தப்பட்டு அழுதுன்னு இருக்கான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல மோட்டிவேட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிபுயாவுமே இப்படிலாம் நீ அழுகாதடா, இப்படியெல்லாம் அழுக வேண்டியது இல்ல, ஜஸ்ட் வந்து கோ இன்சிடென்ஸ் மட்டும் தான், நீ அதுக்காகலாம் ஒன்றும் வருத்தனா பட தேவையில்ல, நீ வந்து எப்பவுமே ஜாலியாக தான் இருப்ப, இது ஜஸ்ட் கோ இன்சிடென்ஸ் மட்டும் தான், ஜஸ்ட் கேம் மட்டும் தான். சம்டைம்ஸ் கேம் சொல்றது நடக்கும், சம்டைம்ஸ் சொல்றது நடக்காம கூட போகும். ஸோ வந்து அவன் கரெக்டாக சொல்றா, உனக்கு கரெக்டாக மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அவன் ஜஸ்ட் ஒரு பிராங்க் பண்ண மெசேஜ் தான் அமைச்சிருப்பான். நீ அதை நினைச்சு உனக்கு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்காரன் கொஞ்சம் வந்து டொக்கிச்சான்க்கு மோட்டிவேட்டா பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் டொக்கிச்சான் கொஞ்சம் பயப்படுறான். இல்லடா மேபி வந்து நிறைய பேர் இறந்துருக்கானுங்க, மேபி நான் இறந்தா என்ன நடக்கும், ஏன் இதே நேரம் தான் நேற்று வந்து நினைச்சோம் அது ஜஸ்ட் பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் 2 பேர் இறந்து போனாங்களே, ஸோ அதே மாதிரி நானும் இறந்து போயிட்டேன் என்ன பண்றது அப்படின்னு கேட்க உடனே நம்ம நொபுயாக்கியும் சரி ஓகே இப்போ என்ன நைட்டு 12 மணி வரையும் 12 மணி வரையும் உனக்கு காப்பாத்திட்டா நீ ஒன்றும் சாக மாட்டே ரைட்டா, ஸோ 12 மணி வரையும் நான் உன் கூடயே இருக்கேன், ஸோ எல்லாரும் ஒன்னா இருப்போம், நீ சாகாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா வந்து டொக்கிச்சான் வந்து நம்ம ஹீரோவையும் அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான்ல, ஸோ அவன் 2 பேரையும் வலிச்சிக்கிட்டு 3 பேரா வந்து நம்ம டொக்கிச்சானோட வீட்டுக்கு போறானுங்க. ஸோ டொக்கிச்சானோட வீடு பார்த்தா பெருசாகுது, பெரிய வீடா இருக்குது, உள்ள பார்த்தா ஏகப்பட்ட வந்து டிவி இருக்குது, ஏகப்பட்ட கிட்டார் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவே என்னடா இவ்வளவு பண்ணி வச்சிருக்கேன், என்னடா இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி படுறான். பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து அப்படியே கொஞ்சம் அவனுக்கு ஜாலியா இருக்கானுங்க, ஜூஸ் எல்லாம் குடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி வந்து கிட்டார் இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் இருக்கு, 6 ஹவர்ஸ் ஓட்டணும், தூங்கிட்டா இறந்து போயிடுவோம். ஸோ பாட்டு கச்சேரி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குஸ்டி பாட்டு பாடுங்கிறானுங்க. ஸோ ஒரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு மோன் அடிக்க, இவனுக்கு 2 பேர் கிட்டார் வாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 வரையும் ஒரு கூத்தா போயின்னு இருக்கு. ஸோ எனிவே கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்குது, 12 மணி ஆனா டொக்கிச்சான் செத்துருவான் அப்படின்றது தான் ரூல்ஸ். ஸோ அப்படி நிமிஷங்கள் போது வந்து கிட்டார் வாசினே இருக்கான். கடைசியா வந்து ஒரு 10 செகண்ட் வருது, அந்த டொக்கிச்சான் கிட்டார் நல்லா வாசிக்கிறா, 10 செகண்ட் உள்ள சாகக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டே வந்து கிட்டாரை வாசிக்கினே இருக்கான். ஸோ கரெக்டாக மொமெண்ட்டையும் வந்து 12-1 12-2 12-3 அப்படி சொல்லிட்டு செகண்டாக மாறுது. எங்கே டொக்கிச்சான் செத்து போடுவானா அப்படி சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பார்க்க டொக்கிச்சானோட கண்ணில் இருந்து ஒரே தண்ணியாக போகுது. மச்சான் நான் ஒன்றும் சாவடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து டொக்கிச்சான் அழுதுகினே பேசிட்டு இருக்கான். ஸோ அப்படி ஒரு 12-5 ஆகுது, அவ்வளோதான் 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் இது பிராங்காக தான் இருக்கும், அவன் சொல்கிறதெல்லாம் நடக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டொக்கிச்சான் இருக்கா தெரியுமா, தண்ணி எடுத்துன்னு வரேன்டா, வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, பாட்டு பாடி அப்படின்ற மாதிரி வந்து கீழே போகிறான் நம்ம டொக்கிச்சான். அந்த நேரம் பார்த்து இந்த பக்கம் நம்ம ஹீரோக்காரனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. யார் எப்படி பார்த்தா ஹாண்டா தான் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இன்னடி சலாம் ஃபோன் பண்றேன் இன்னடி அப்படின்னு கேட்க உடனே ஹாண்டாவும் நீ அதை விட்றா, ஐ திங்க் டொக்கிச்சான் என்ன ஆச்சு, டொக்கிச்சான் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானா, என்ன நடந்துச்சு சொல்றா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவுமே டொக்கிச்சான் ஜாலியா இருக்கான், இப்போதான் அழுது தண்ணி எடுக்க போனான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தெரியுமா, அவனே போனை எடுத்து காட்டுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா கேம் முடிஞ்சிருச்சு, டொக்கிச்சான் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நோட்டிபிகேஷன் வருது. அதை பார்த்த ஹீரோவும் அத்தாடி என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஊந்தாச்சு கீழே ஓடுறான், டொக்கிச்சான் செத்துறாத அப்படின்ற மாதிரி ஊந்தாச்சு போய் கதுவை திறந்தா டொக்கிச்சான் அப்படி நாக்கெல்லாம் வெளில பிதிங்கி பாத்ரூம் போய் என்னடா சொல்றது நானு, அப்படியே பாத்ரூம்லாம் போய் அப்படியே வந்து கொடூரமா நாக்கெல்லாம் வெளில தண்ணி செத்து போயிருக்கான் டொக்கிச்சானு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி பயமா இருக்குது. டொக்கிச்சானு மொத்த நேரம் இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி டொக்கிச்சான் இல்ல நம்ம ஹீரோ மொத்த நேரம் இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்காரன் ஒரு மாதிரி காண்டாகிறான் அந்த இடத்துல. ஸோ இப்போ பிரசன்ட்டுக்கு வரானுங்க. இப்போ என்ன கதை அப்படின்னு பார்த்தா நான் சொன்னேன் தெரியும் ஃபர்ஸ்ட்ல வந்து இது மாதிரி வந்து ஹாண்டா வந்து டொட்சியா கூட வந்து மேட்ரு செய்யணும் அப்படின்னு சொன்ன தெரியுமா, இது எல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது பாஸ்டா சொல்லிட்டு இருக்கான். சோ வந்து இப்பதான் அந்த ஹாண்டாக்கு மேட்டர் வருது தெரியுமா, அந்த சீன் தான் இப்போ பிரசன்ட். சோ இப்போ ஹாண்டாவும் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, நீ வந்து நான் மொத்தம் கூட வந்து இது பண்ண விரும்பல, நீ தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், என் விர்ஜின் உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்ல உடனே டச் இவன் இருக்கான்ல டொருசாக்கியுமே வந்து உடனே வந்து நம்மளோட ஹாண்டாவை கையை பிடிச்சி வலிக்கிறான். இங்க வா நீ முதல்ல வந்துரு, நான் வந்து டெக்கியாச்சான மாதிரி நான் சாக விரும்பல, நீ வா தயவு செஞ்சு வந்துரு, இல்ல 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் சாவு நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஹாண்டாவை கையை பிடிச்சி வலிக்க உடனே ஹாண்டாவை கையா மேல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கலகன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சி டே புரியுதுடா நீ சொல்றது கருத்து புரியுது டொருசாக்கி கூட சரி ஓகே நான் பண்றேன், அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா ஃபர்ஸ்ட் நீ வா, இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட கழிச்சிட்டு அவங்க கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்கடா. என்னடா கதை இது. பட் இருந்தாலும் ஹீரோவனை நொபிக்கும் இல்ல கிடையாது அப்படிலாம் அப்படினால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மூஞ்சை எடுத்துடுறான் அப்படியே. பட் இந்த பக்கம் டொருசாக்கி வாடி அப்படின்ற மாதிரி இது வலிச்சு டமால கீழே போட்டு அப்படியே வந்து என்னடா சொல்றது அப்படியே கொஞ்சம் கிட்ட நெருங்க அவங்களோட ஃப்ரெண்டு இருக்குல்ல, அது ஃப்ரெண்டு வந்து இப்படி எல்லாம் அவளை பிடிச்சி பண்ணாதா, ஏன் அவளை கொடுமை பத்துற, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவளே வந்து கண்ட்ரோலுக்கு வருவா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவன் போயிட்டு அந்த பொண்ணி ஒரு அடி வச்சிடறான். அப்படி அந்த பொண்ணு ஒரு அடிச்சு அப்படியே ஹாண்டாவோட காலை பிடிக்க ஹாண்டா ஒரு கிக் அடிக்கிறான் அந்த டொருசாக்கிய. உடனே ஒரே அடி வச்சு எனக்கு முன்னாடி உன் கொட்டையை தூக்கணும் ஓரம் வச்சிருந்தா பொட்டை அப்படின்ற மாதிரி கிட்ட வார்த்தையில பேசுறான். என்னடி இது
இதுல என்ன சிரிப்புனா இந்த பொண்ணே வந்து ஒரு வந்து சொல்றது இந்த ஹினாட்டா மாதிரி வந்து அமைதியா இருக்கிற பொண்ணு, எந்த பிரச்சனையும் போகாத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பொட்டத்தவன் கொட்டையிடும் அப்படின்ற மாதிரி பேசாங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. அப்படியே ஏன் நின்று ஒருத்தவன் ட்ரெஸ்ஸை கட்டினோடனே வந்து உடனே வந்து ஈரோட நபாக்கியும் என்னடி பண்ற, இங்க என்ன பண்ண போற, இங்க வந்து இங்க இவ்வளவு பேர் இருக்கும், நீ ஒரு பொண்ணு உனக்கு வந்து அசிங்கமா இருக்காது, இங்கே உட்காந்து எப்படி பண்ணுவே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ கேட்க உடனே வந்து ஹீரோயினான ஹண்டாவும் கையே ஏடுறா முதல்ல என் மேல ஏறுது, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையோ அப்படின்ற மாதிரி நெக்லா பேசுற ஹண்டா. அப்படியே அவன் நெக்லா பேசிட்டு கீழே உங்க டொரிசாக்கியை பார்த்து உனக்கு என்ன ஒருத்தன் சேர்ந்து சேர்ந்துடா ஒருத்தன் ட்ரெஸ்ஸை கேட்டுறா இப்போ அப்படின்ற மாதிரி நெக்லா ஒரு மாதிரி சொல்லிட்டு ஐ திங்க் வந்து ஒரு திங் இந்த செகண்ட் பர்சனாலிட்டி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி செகண்ட் பர்சனாலிட்டியில் பேசிட்டு இருக்கா ஹண்டா. அவளுமே டொரிசாக்கியை பார்த்து ஒருத்தவனுக்கு என்னடா இப்போ ஒருத்தன் ட்ரெஸ்ஸை கேட்டு வா இப்போ பண்ணலாம் வா அப்படின்ற மாதிரி எல்லாம் பூச்சி கத்தின்னு இருக்க உடனே வந்து நம்ம ஹீரோ நபாக்கியும் இன்னாடி பேசுற உனக்கு என்னதான் ஆச்சு, உண்மையில யார் நீ அப்படின்ற கேட்க உடனே வந்து நம்மளோட ஹண்டா ஃபர்ஸ்ட் நாளா பார்த்த ஹண்டாவனா தான் உன் கூட ஃபர்ஸ்ட் நாள் அந்த கேம் விளையாடின ஹண்டாவனா தான் லைக் மீன்ஸ் அந்த ரன்னிங் ரேஸ் கேம். ஸோ அதுக்கப்புறம் உன் கூட வளைஞ்சு பேசின ஹண்டாவனா தான் மொத்தம் உனக்கு முதலோட புத்தகம் கொடுத்த ஹண்டாவனா தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு ஹண்டா அப்படியே வந்து நம்ம ஹீரோ காரணம் சரி வா நான் கூட ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட நபாக்கியை வந்து வலிச்சுக்கிட்டு ஒரு முள்புதூர்ல போறாங்க. ஸோ அங்கே போனே நபாக்கியும் சரி ஓகே என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு, ஏன் ஏன் இப்படி மாறின அப்படின்னு கேட்க உடனே வந்து ஹண்டாவும் நீ உன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க, அங்க அப்படியே வந்து என்ன செய்ய விட்டு நீ உட்காந்து வேடிக்கை பார்க்க போறியா, உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற சொல்றேன், நீ அகைன் வந்து ஒரு மூஞ்சி ஒழிச்ச மாதிரி அப்படி பேசிட்டு இருக்க அங்க உட்காந்து நின்றுக்குன்னு, அப்ப நீ எனக்கு கொடுக்குற மாதிரி அது அவ்வளவுதானா அப்படின்னு சொல்ல உடனே வந்து நம்மளோட நபாக்கியும் ஏன் இப்படி எல்லாம் பேசுற, நம்ம வந்து எல்லாரும் வந்து காப்பாத்தி ஆகணும், என்ன பொறுத்தவரை நான் எல்லாரும் காப்பாத்தி ஆகணும் தான் நினைக்கிறேன், ஆனா நீ எப்படி பண்ணிட்டு இருக்க, இப்ப மேபி வந்து நீ அவங்க கூட வந்து செய்யல அப்படின்னா நீயே இறந்து போயிடுவே, உன்னோட்டு நான் எப்படி இருக்க முடியும், சோ நீ பண்ணி ஆகணும் ஹண்டா அப்படின்னு சொல்ல ஹண்டா உடனே காலி எடுத்துவோ அப்போ வந்து நீ வந்து எல்லாரையும் காப்பாற்ற போற கரெக்டா, பட் வந்து நல்லா ஞாபகம் நீ ஒண்ணு கடவுள் கிடையாது எல்லாரையும் காப்பாறதுக்கு, நீ ஒரு மனுஷன் முதல்ல வந்து மனுஷன் தன்னை காப்பாத்து தான் பாத்துக்கணும், உனக்கு ஒன்னும் புரியல இப்ப நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹண்டா வந்து நம்ம ஹீரோவோட நபாக்கி ஒரே அடிச்சுட்டு அப்படியே வந்து ட்ரெஸ் தூக்கி உடனே வந்து நம்ம நபாக்கி மேல தூக்கி அடிச்சுட்டு அப்படியே உள்ள காட்டுல இருந்தே வந்து நபாக்கி எனக்கு கண்டம் பண்றான் அப்படின்ற மாதிரி கத்துறா நம்ம ஹண்டா. உடனே வந்து கத்துன சொன்ன கேட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஓடி வராங்க, இன்னாடி பண்றேன் இவனை பார்த்து எனக்கு தெரியும் திருட்டு முடிக்காரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மூணு நாலு பேர் வந்து சுத்து போட்டு அடிக்கிறானுங்க நம்ம நபாக்கிய. சோ சொன்ன மாதிரி ஹண்டா நிரூபிச்சுட்டா அந்த மக்கள் எப்படி வந்து ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத. சோ அடிவான ஹீரோவும் அப்படியே ஹண்டாவை பாக்குறான், ஹண்டா பார்த்தா திம்புற நாக்கலான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே வந்து அடி மேல அடி வாங்க உடனே ஹண்டாவும் வந்து ஒரு மியூசிக்கி அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிடுறா. அவ வந்து கிளாஸ்மேட்ல ஒரு கிளாஸ்மேட் போல அந்த பொண்ணு கிட்ட அவனுக்கு வந்து டைன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி அவனோட நம்பர் நான் சென்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் வந்து அப்படி ஒரு மாதிரி காண்ட்ல ஒரு மாதிரி வந்து அதிர்ச்சியா வந்து நம்மளோட ஹண்டாவை பாக்குறானுங்க. அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா மியூசிக் கிட்ட உனக்கே தெரியும்ல இப்ப நீ மட்டும் வந்து ஒருத்தவங்க பேர் எழுதல அப்படின்னு பார்த்தா நீங்க செத்துருவ, உனக்கு அப்படிதானே டெக்ஸ்ட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி மியூசிக்கு சொல்றா. பட் இந்த இடத்துல வந்து மியூசிக் யாகிட்டுமே அதாவது வந்து அந்த பூசா ஒரு பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு யாகிட்டுமே இங்க சொல்லல எனக்கு டெக்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு இந்த இடத்துல வந்து நம்ம ஹாண்டாக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. பட் வந்து எல்லாரும் வந்து ஹாண்டா வினோதமா வந்து பண்றால சோ அதை பார்த்தோன்னே வந்து யாருமே இந்த விஷயத்தை கண்டுக்கல. உடனே ஹாண்டாவும் நீயே பார்த்தல அவன் என்ன பண்ணான்னு பார்த்தல இது மாதிரி ஒரு பர்சன் நீ சாகடிக்க மாட்டியா பண்ணு மியூசிக் அவன் பேர் எழுது மியூசிக் அப்படின்னு சொல்ல மியூசிக் உடனே அழுவுறா இல்ல என்னால இப்படி பண்ண முடியும் எப்படி ஒரு பர்சனை கில் பண்ண முடியும் என்னால அதெல்லாம் முடியாது என்னால இப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு அழுக உடனே ஹாண்டாவும் நீ பண்ணலனா நீ செத்து போயிடுவ இது மாதிரி வந்து ஒரு சீப்பான பர்சனை காப்பாத்தி நீ என்ன சாதிக்க போற இதோ பாரு நீ ஒன்னும் கத்தி திரும்பி சாவடிக்கணும் அடிக்க போது கிடையாது ஜஸ்ட் உன் பேரை மட்டும் தான் எழுத போறீங்க தைரியமா எழுது மியூசிக் ஒன்னும் நடக்காத மியூசிக் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹாண்டா வந்து அவளை சொல்றது அவளை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கா. பட் வந்து இவ்வளவு வருஷம் ஹாண்டாவை சென்சிட்டிவாவோ கேரிங்காவோ இன்னென்செட்டா பார்த்தா எல்லாருமே வந்து இந்த தடவை ஹாண்டாவை வந்து ஒரு ஃபைட்டு ஒரு மோட்டிவேட்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு அதிர்ச்சியாவே இருக்கு. உடனே அந்த இடத்துல ஹாண்டாவே மேட்ரு பண்ண போன டொரிசாக்கியோட ஃப்ரெண்டே டொரிசாக்கியை பார்த்து இன்னும் ஹாண்டா இப்படி இருக்கா இப்படி எல்லாம் பண்ண மாட்டலே அப்படின்னு சொல்ல டொரிசாக்கியுமே ஆமாண்டா என்னையே கொட்டையில் அடிப்பேன் பொட்டைக்கிட்டு நான் அசியமா கேட்கறா இப்படிப்பட்ட ஹாண்டாவை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குடா எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்ல நம்ம ஹீரோ காட்டுறானுங்க. ஹீரோ அப்படியே வந்து என்னை விட்டுருங்க என்னை காப்பாத்துங்க யாராச்சும் வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்றலாம் மாதிரி அடி வாங்கி அப்படி பேச முடியாத நிலைமையில இருக்கா நம்ம ஹீரோக்காரன். சோ அந்த இடத்துல புதுசா ஒரு கேரக்டர் நம்மளோட ஹீரோ வந்து நொபாயாக்கி சொல்லிட்டு கத்தினே வரான். நம்ம ஹீரோ அப்படியே வந்து பாதி மைக்கத்துல யாரா கெண்டா வண்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா இந்த எபிசோட போட்டு முடிக்கிறானுங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மியூசிக்கி வந்து நம்ம ஹீரோட நேம் எழுதுனாலா இல்லையா இந்த உண்மையில டீமான் யாரு மியூசிக்கிய சொல்லாம எப்படி வந்து ஹாண்டாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுது இவங்க எல்லாம் எப்படி சாராங்க அது மட்டும் இல்லாம டோட்டலா கடைசியில வந்து டோட்டலா 32 பேர்ல 10 பேர் காலி இன்னும் கிளாஸ்ல 22 பேர் தான் போட்டு முடிச்சிருக்கானுங்க. சோ அதாவது இன்னும் கிளாஸ்ல 22 பேர் தான் போட்டு முடிச்சிருக்கானுங்க. சோ இதுக்கப்புறம் கதை எப்படி தான் எடுத்து போறானுங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். சோ எனிவே வாட்சர்ஸ் இனிப்பிலே இருங்கள் நம்ம இந்த சீசனை கன்ஃபார்ம் முடிச்சிருவோம் இதை நிப்பாட்ட மாட்டோம் ஓகேவா. சோ எனிவே அடுத்த ஒரு நடுவில் சந்திக்கிறேன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்ப நான் கடை சத்தலாமா